Dear parents, dear students, நான் இன்று ஒரு துறையில் கற்று கொண்டிருக்கும் ஒரு மாணவன் மேலும் பல துறைகளில் தகமையை வளர்த்துக் கொள்வது எவ்வாறு, அந்த தகமையை வளர்த்துக் கொள்வதால் அவருக்கு ஏற்படும் அனுகூலங்கள் என்ன என்ற விடயம் சம்பந்தமாக சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ஒரு துறையில் இது மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்ற அந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு பொடி, ஒரு 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 உயிரி பல தகைமைகளை பெற்றுக்கொள்வது. உதாரணமாக ஒரு வைத்தியராக வரும் ஒருவர், ஒரு MBBS பட்டத்தை பெற்ற ஒருவர் ஒரு MBA பட்டத்தை பெற்றுக்கொள்வது. அவருக்கு தொடர்பில்லாத ஒரு துறையில் பட்டம் பெறுது. ஒரு கணக்கியல் துறையில் படித்த ஒரு மாணவன் ஒரு தகைமையை பெற்ற ஒருவர், அதாவது சார்ட்டர்ட், சீமா போன்ற துறைகளை படித்த ஒருவர் வேறொரு சட்டத்துறையை கற்றுக்கொள்வது, அவருக்கு தொடர்பில்லாத ஒரு துறை. அல்லது QS படித்த ஒரு மாணவன் அல்லது சிவில் என்ஜினியரிங் படித்த ஒரு மாணவன் சட்டத்துறையை கற்றுக்கொள்வது. இதனால் என்ன அனுகூலங்கள், இது ஏன் அவசியம், இந்த காலத்திற்கு இந்த தகைமைகளை அதிகரித்துக் கொள்ளுதல் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சாக மாறுவது தொடர்பாக நாம் சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன். உண்மையில் இன்று ஒரு சாதாரணமாக ஒரு கல்வி கற்றுக்கொள்வதன், கல்வியை பெறுவதன் நோக்கம் ஒரு நிறுவனத்திற்கு போய் ஒரு ஊழியனாக சேர்ந்து கொள்வதோ அல்லது ஒரு அரசாங்கத்தில் ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வதோ அல்ல. அதற்கு ஒரு நாளும் நாம் வழிகாட்டக்கூடாது. அதுவல்ல கல்வியின் நோக்கம். கல்வியின் நோக்கம் வாழ்வதற்கான பொருளாதார இலக்கினை அடைந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பொருளாதார இலக்கு என்பது ஒரு தொழில் அதிபராக, ஒரு தொழில் கொள்வோராக, எம்ப்ளாயர் என்ற நிலையை ஒரு கல்வியினூடாக ஒருவர் அடைய வேண்டும் என்பதுதான் சாதாரணமாக ஒரு நோக்கம் என்று சொல்லலாம். ஒரு ஊழியனாக, ஒரு எம்ப்ளாயி என்ற அடிப்படையில் ஒருவரை மாற்றிக்கொள்வது ஒரு கல்வியின் நோக்கமாக இருக்க முடியாது. அதற்காக வழிகாட்டுவது என்பதும் ஒரு பொருத்தமான ஒரு வழிகாட்டலாக அமையாது. எனவே இருந்தாலும் இந்த உலகத்தில் இன்று எல்லோரிடமும் முதலீடுகள், பெரிய பெரிய தொழில்களை ஆரம்பிப்பதற்கான பொருளாதார வசதிகள் இல்லை என்பதால் அதிகமாக கற்றுக்கொண்ட மாணவர்கள், பட்டங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் ஒரு நிறுவனத்தில் ஊழியனாக வேலை செய்கிறார்கள், ஒரு தொழில் நிபுணராக அல்லது ஒரு அரசாங்கத்தில் கடமை புரிகின்றார்கள் என்பதால் நாமும் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழியை நாம் காட்ட வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக ஒருவர் ஒரு QS கட்டிடக்கலையில் QS முடித்த ஒருவர், அவர் அந்த நேரத்தில் சமகாலத்தில் ஒரு சட்டத்துறை பட்டத்தையும் பெற்றுக்கொண்டால் அவருக்கு 2 தகைமைகள் கிடைக்கும். இது சம்பந்தமாக நான் முன்னரும் பல காணொலிகளில் பேசி இருக்கின்றேன். அந்த தகைமையை வைத்து அவர் ஒரு தொழிலை பெற்றுக் கொள்வது, அவருக்கான சம்பளத்தை அதிகரித்துக் கொள்வது என்பது இலகுவான விடயம். எனவே அவர் கட்டாயமாக ஒரு QS படிப்பவர் கட்டாயமாக ஒரு சட்ட பட்டத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உலகத்தில் நடக்கின்றது. ஒரு வணிகத்துறையில் ஒரு அல்லது ஒரு வைத்தியராக இருப்பவர், ஒரு MBBS பட்டத்தை பெற்ற ஒருவர் ஒரு MBA அல்லது ஒரு BBA பட்டத்தையும் பெற்றுக்கொள்வது, மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்டை படித்துக் கொள்வது. இதனூடாக அவர்களுக்கு தொழிலை பெற்றுக் கொள்வதும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பும் அல்லது தனது தொழிலை இலகுவான முறையில் நிர்வகித்து செய்வதற்குரிய ஆற்றல், ஸ்கில்ஸ் அவர்களுக்கு கிடைக்கின்றது. எனவே ஒருபோதும் ஒரு பட்டத்தை பெற்றிருக்கும், ஒரு பட்டத்தை பெறுவோம், ஒரு துறையில் கற்று நாம் முன்னேறுவோம் என்று நாம் இருந்துவிட முடியாது. இந்த காலத்தில் பல தகைமைகளை இப்போது நிறுவனங்களும் வின்-வின் சிஸ்டம், அதாவது 2 தொழிலுக்கு 2 நபர்களை நியமிக்காது, 2 தொழிலுக்கு 1 நபரை, 2 தகைமையுடைய 1 நபரை நியமித்தல் தான் இந்த வின்-வின் சிஸ்டம் என்பது. அதாவது ஒரு நிறுவனத்திற்கு ஒரு அக்கவுண்டனும் ஒரு லீகல் அட்வைசரும் தேவை என்றால் ஒரு அக்கவுண்டனையும் ஒரு லீகல் அட்வைசரையும் எடுத்து அந்த நிறுவனம் 2 சம்பளங்களை கொடுத்து 2 EPF, ETF, 2 வெல்ஃபேர் அவர்களுக்குரிய எல்லாம் கொடுத்ததை தவிர்த்து அந்த நிறுவனம் என்ன செய்கின்றது என்றால் ஒரு லீகல் படித்த ஒருவரையும் ஒரு அக்கவுண்டிங் படித்த ஒருவரையும் எடுத்து 2 நபர்களை நியமிப்பது, 2 தகமையுடைய ஒருவரை 1 நபரை நியமிப்பது. இதுதான் அந்த வின்-வின் சிஸ்டம். அதனால் 2 நபர்களுக்கு கூடுதலான
2 சம்பளங்களை கொடுக்காது ஒரு நபருக்கு கூடுதலான சம்பளத்தை கொடுப்பது. இதுதான் இந்த வின்வின் சிஸ்டம். இதற்கு உரிய வின்வின் என்ற நிலையை உடைய நிறுவனங்களில் இணைந்து கொள்வதற்கு நமக்கு 2க்கு மேற்பட்ட தகைமைகள் வேண்டும், 2க்கு மேற்பட்ட பட்டங்கள் வேண்டும். எனவே நாம் எல்லோரும் ஒரு பட்டத்தோடு நின்று விடாது. பல்கலைக்கழகத்தில் இந்த காணொலியை கட்டாயமாக பல்கலைக்கழகத்தில் கற்கும் மாணவர்கள் அல்லது கல்வி துறையில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கட்டாயமாக இதை ஷேர் பண்ணுங்கள், இதை பகிர்ந்து அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு தகமையோடு நின்றால் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் மீட்க உலகம் அவர்களை விட்டுவிட்டு சென்றுவிடும். அவர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டு ஒரு தகமையோடு அலைய வேண்டி வரும். எனவே அவர்கள் 2, 3 தகைமைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமகாலத்தில். அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது, நிறையவே இருக்கின்றது. அதற்குரிய எண்ணமும் அதற்குரிய முயற்சியும் அதற்குரிய தாகமும் எமது மாணவர்களுக்கு வர வேண்டும். எனவே மாணவர்களே, நீங்கள் ஒரு துறையில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிப்பும் ஒருவராக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக சட்டத்துறையில் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், லீகல் ஸ்டடிஸ் கற்றுக்கொள்ள வேண்டும், அக்கவுண்ட்ஸ் கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு உங்களது துறைகளை நீங்கள் பன்முகப்படுத்துங்கள். மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்ற நிலைக்குள் நீங்கள் வர வேண்டும். எனவே மாணவர்களே, இது சம்பந்தமாக நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், இது சம்பந்தமாக நீங்கள் கலந்து பேசுங்கள். ஒரு துறையில் கற்றுக்கொண்டிருக்கின்றோம், நாம் ஒரு நிபுணராக வந்து விடுவோம் என்று எண்ணி விடாமல் நீங்கள் பல துறைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் பல பட்டங்களை பெற்று சிறந்த நிலையில் இந்த உலகத்தில் தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு பொடியாக ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை பேசினேன். இது சம்பந்தமாக நீங்கள் தேடி பாருங்கள், இன்னும் படித்துக் கொள்ளுங்கள். இது சம்பந்தமாக கலந்து பேசி உங்களது தகைமையை நீங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்று கூறி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம்.